தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல்லையும் சரி அல்லது வேறு ஒரு சேனல்லையும் சரி மோஸ்ட்லி ப்ளவுஸுக்குன்னு அதாவது ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு தான் இது வரைக்கும் நீங்கள் மாடல் வச்சு சிம்பிளாக மாடலோ அல்லது கிராண்ட் மாடலோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட முன்பகுதிக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தைச்சி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா, நீங்கள் மோஸ்ட்லி அல்லது பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் தேவைன்னா இந்த டிசைனுக்கு நீங்கள் சில்க் காட்டன் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பக்குவமான ஒரு முறையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு புரிதலான விளக்கத்தோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கான சிம்பிள் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக்குக்கு தான் ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நெக்குக்கு தான் எப்படி டிசைன் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, நீங்கள் இந்த டிசைன் ஃப்ரண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொக்கி பீஸ் மட்டும் ரெடி பண்ணாமல் மற்றபடி ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி பண்ணிவிட்டு இது இந்த டிசைன் நீங்கள் முன்னாடி ஸ்டார் நெக் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது பார்த்தீங்கன்னா யூ நெக்குக்கும் பண்ணலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இது கோல்டன் மெட்டீரியல். இது எதை காம்பினேஷன் பண்ணுதுன்னா, இந்த சாரியில் வரக்கூடிய இந்த பார்டர் லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்டர் லைன் வரக்கூடிய இந்த கலரை காம்பினேஷன் பண்ணி இந்த மெட்டீரியல் ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு பட்டி அப்படிங்கிறதுனால இதுக்கு மெயினாக அட்லீஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சாவது நம்ம இந்த பைப்பிங் துணி எடுக்கணும். அதோட கம்மியாக எடுத்தால் திரும்ப அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு துணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது முன்கலத்துக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த அளவே நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் 2 பக்கம் வரக்கூடிய அந்த நேர் பீஸ், அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வரைக்கக்கூடிய இந்த வளைவு. ஓகே, தாராளமாக இதுலேயே வச்சிடலாம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா கிராஸ் துணியோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மீட்டர் நீளம் எடுத்திருக்கேன். இன்ச்சு கணக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 50 இன்ச்சு வரும். ஓகே, 50 இன்ச்சு வரும் அப்படிங்கிறனால இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வர்ற மாதிரி அந்த 1.5 இன்ச்சு பீஸை 1/2 இன்ச்சு மட்டும் நமக்கு வெளியே பைப்பிங் துணி வர்ற மாதிரி, அதாவது 1/2 இன்ச்சு பைப்பிங் அது வர்ற மாதிரி. சில பேர் பைப்பிங் சொல்லுவாங்க, சில பேர் பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க ப்ரொனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ரெடி பண்ணிக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த துணியை கிராஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால இது இழுத்துடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதை ரெடி பண்ணணும். காரணம் என்னன்னா, இது ஃபுல் கிராஸ்ல இந்த மெட்டீரியல் நான் வெட்டி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே துணியில ஒரே தையல்ல ஒரே அளவா தையல் வரணும்னா சின்ன தையலா வச்சு மெதுவாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தச்சு முடிக்கிற வரைக்குமே அதிகமாக வேகத்தை அதிகப்படுத்தக்கூடாது, மெதுவாக தான் செய்யணும். சில பேர் இந்த மாதிரி நம்ம பட்டி கொடுக்கும்போது ஒரு சைஸுக்கு ஏற்றாற் போல நம்ம அளவு மாற்றிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க.
அதாவது இந்த பட்டியோட அளவு சொல்கிறேன். எல்லா சைஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து இந்த 6 அளவுக்கு பட்டி வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி பட்டி கொடுக்கும்போது பாருங்க, இது வந்து அடிச்சு திருப்ப போறேன். இது எந்த அளவுக்கு நம்ம டேர்ன் பண்ணாலும், ரவுண்டே பண்ணாலும், ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிராஸ் வந்து கரெக்டா வந்து வரும். அதனால வந்து யூ நெக்கோ இல்ல லீஃப் நெக்கோ எந்த அளவுக்கு வந்து எந்த டிசைனுக்கு வந்து இது வரும். இது வளைச்சு காட்டும் போதே இதோட அமைப்பு எப்படி தெரியுது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் பேசிக் வந்திருக்கு. இங்க பாருங்க, லீஃப் நெக் வரும், பாட் நெக் வரும். எந்த நெக்குக்கு வந்து இது பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இதுல வரக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் வந்து கரெக்டா வந்து எடுக்கணும். அந்த கிராஸ் வந்து மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்றது எல்லா கலத்துக்கும் வந்து ஒரே மாதிரி வடிவமைப்பு வந்து கொடுக்காது. இப்ப இதை வந்து திருப்பிக்கலாம். திருப்ப அப்படின்னா ஒரு பெரிய ஊசியில அந்த நூல் மட்டும் போட்டிருக்கேன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு அடிச்சு கயிறு அடிச்சு திருப்புவோம் பாத்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே கயிறு தான். ஓகே, இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதே ஃபார்மேட்ல நீங்க அப்படியேவும் தைக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து அயன் பண்ணி நீங்க தைக்கலாம். எப்படி பண்ணாலும் இதோட ஃபினிஷிங் வந்து மாறாது, நல்லா இருக்கும். பட் அவங்கவுங்களுக்கு எப்படி வந்து தைச்சா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும்னு சொல்லி நீங்க உங்களுடைய சொந்த விருப்பத்தை நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை இந்த மாதிரி திருப்பும் போது கூட இதை வந்து ரொம்ப அதிகமா வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கக்கூடாது. பாருங்க, நைஸா இப்படி மெதுவா திருப்பினா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரும். ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம்னா இந்த கிராஸ் வந்து மாறும். அப்புறம் இந்த இதோட வடிவமைப்பை நம்மளுடைய சொந்த கழுத்தோட வடிவமைப்புக்கு ஏற்ற போல கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாயிடும். பாருங்க, இப்போ அடிச்சிருக்கேன்னா அந்த அமைப்பு எப்படி வருதோ அதே ஆங்கிள் அதை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணாம மெதுவா வந்து நான் திருப்புறேன். இது வந்து டெக்னிக்கா நம்ம வந்து அடிக்கிறது மட்டும் இல்ல, வெட்டுறதுல இருந்து தைக்கிறதுல இருந்து இதை திருப்புறதுல இருந்து அயன் பண்ற வரைக்கும் நம்ம ரொம்பவே கேர் பண்ணி இதை செய்யணும். ஓகே, இப்போ வந்து இதை அயன் பண்ணல, இதே அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அயன் பண்ணி காட்டிடுறேன். வந்து சொன்ன மாதிரி இங்க பாருங்க, இதோட அமைப்பை நீங்க எப்படி திருப்பினாலும் அந்த அமைப்புக்கு வந்து இது மாறும். அந்த அளவுக்கு வந்து இது வளைஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? எப்படி திருப்பினாலும் வளைஞ்சு கொடுக்கணும். அது வந்து காரணம் என்னன்னா, இந்த கிராஸ் கரெக்டா நம்ம எடுத்ததுக்குண்டான அமைப்பு எப்படின்னா, இது கிராஸ் நல்லா எடுத்திருக்கோம்னா இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து இந்த ஸ்டாருக்கு எப்படி கொடுக்குறோம்னா, சேம் கலர் நூல் மாட்டிக்கோங்க. இத ஃபர்ஸ்ட் கழுத்தை ஒட்டி வர்ற மாதிரி தான் வைக்கிறோம். இல்லாட்டி இதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப்பிங் அளவுக்கு தள்ளி வர்ற மாதிரியும் வைக்கலாம், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அப்படியே வைக்கலாமே, அதனால ஒண்ணும் இல்லை. முதல்ல இந்த கழுத்துல இருந்து இது உள் பக்கம் வருது இல்லையா, இதை அப்படியே என்ன பண்றோம், அடிச்சு எப்படி திருப்பிக்கலாம். இப்போ இதை வெட்டி விட்டுலாங்களா? வெட்டி விட்டுட்டோம்னா ஸோ இந்த அமைப்பு ஃபினிஷ் ஆகிடும். அதற்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா பாருங்க, இதில் இந்த கழுத்தோட அமைப்பில் திரும்பவும் ஒரு பைப்பிங் நூல் அளவு நம்ம கேப் போட்டு இதை வைக்கலாம்.
வைக்கும்போதே பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த வளைவு கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் முயற்சி செய்யணும். இப்போ இது இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா பாருங்கள், அழகாக அந்த பைப்பிங் மாதிரியே வந்துருச்சு. இங்கேயும் பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கு, பட் இந்த நெக்கோட அமைப்பும் இதை தைக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் மெதுவாக தான் வந்து ஸ்டிச்சிங் கொண்டு வரணும். பார்த்தீங்களா, இந்த வளைவோட அமைப்புக்கு காரணம் கிராஸ் வந்து நல்லா எடுத்தால் போதும். இந்த எந்த மாதிரி வளைவுக்கு வேணால் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு பக்கமும் நெக் வந்து வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணிட்டு திரும்பவும் இது எந்த அளவுக்கு வச்சுருக்கோம்னு பார்த்துக்கலாம். அந்த சைஸ் மார்ஜின் வந்து சைடில் வரக்கூடிய அளவு ஒன்று போல் வந்து வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இங்கேருந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் இந்த மிடில் உள்ள மார்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு திரும்பவும் நெக்லேருந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பாட்லேருந்து இந்த டாட்டோட அமைப்பு எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இதுலேருந்து நம்ம இப்படி வளைச்சிக்கணும். இப்போ கரெக்டாக எந்த பொசிஷனில் நம்ம வளைச்சிருக்கோமோ அதே மாதிரி இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்தோட அமைப்பு ஒன்று போல் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பட்டியோட அமைப்பு வந்திருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பைப்பிங்கோட பொசிஷனும் வந்திருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய நார்மலாக வைக்கக்கூடிய அந்த கொக்கி பீஸ் அண்ட் இந்த பீஸ்லாம் வச்சுக்கலாம். கொக்கி பீஸ், ஐ பீஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸுக்கு ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி நெக்குக்கு வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வெட்டக்கூடிய இந்த கிராஸ் பீஸ் வந்து நல்ல கிராஸ் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த எந்த இது மாதிரி நெக் வச்சாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது செட் ஆகும்.
அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்னால் வீடியோ போட முடியல, பட் அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிறனால தான் என்னால் பண்ண முடியல. த சேம் டைம் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறீங்க, அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வாட்ஸ்அப்பில் செய்யக்கூடிய அந்த சேவை வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவங்களுக்கு நான் வீடியோ மட்டும் தான் என்னால் தர முடியல தவிர, பட் அவங்களுக்கு கேள்விக்கான விடை வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதை பார்க்குற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்குது. வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் மற்றும் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுங்க, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக பதிலாக வரும். தேவைப்படும் பட்சத்தில் இதே போல் வந்து வீடியோவாக வரும். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.